ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஸ்கொயர் அச்சீவர்ஸ். இந்த சம் வந்து போன சம் மாதிரி தான். இங்கே என்ன போன சம்மில் இங்கே 2^7 இருந்துச்சு, இங்கே அது இல்லை. இங்கே வந்து ப்ரூஃப் தட் கொடுக்கல, நம்மளே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த சம் எடுத்து போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொஷின் எடுத்து எழுதிடும். இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், 2^sin. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா படி எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2^cos theta whole power 5. அடுத்து என்ன, 2i sin theta whole power 7. இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதை நம்ம லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம். 2 cos theta whole power 5, 2i sin theta whole power 7 equal to cosக்கு நம்ம எழுதுவோம் x plus 1/x whole power 5. இங்கே x minus 1/x whole power 7. ஏன்னா இது சைன்லேயே ஸோ இங்கே மைனஸ் வரும். இப்போ அடுத்தது இதை என்ன பண்ண போகிறோன்னா, போன சம்மில் பார்த்தா அதே ஸ்டெப் 1/x whole power 5. இதை வந்து பிரித்து எழுதுகிறோம். x minus 1/x whole power 5ன்னு ஒரு டேர்மாகவும், x minus 1/x whole power 2 அப்படின்னு ஒரு டேர்மாகவும் எழுதுகிறோம். ஏன் இப்போ இதை பிரிக்கிறோன்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஒரு சின்ன டேர்மாக எடுத்துகிட்டு இதை ஒரு டேர்மாக வச்சுக்கலாம். அப்போ நம்மளால் ஈஸியாக சொல்யூஷன் போட முடியும். அதுக்காக இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன ஆகும், x² minus 1/x² whole power 5ன்னு ஆகிடும். x minus 1/x whole power 2. இதை வந்து கரெக்டாக எடுத்துடுவாங்க. எங்கேயாச்சும் ஒரு ஸ்டெப்பில் இந்த டேர்மை மறந்துட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம பைனாமியல் தியரம் போட போகிறோம். பைனாமியல் தியரம் போடலாமா? இப்போ என்ன ஆகும், இங்கே நமக்கு பவர் 5 எக்ஸ் பவர் 2 இருக்குது. நமக்கு இந்த பவர் ஸ்கொயரில் இருந்தாலே நமக்கு வந்து 2 டிக்ரீஸ் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் டேர்ம் ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் வந்து என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 10ன்னு இருக்கும். 2 × 5 10. அடுத்த டேர்ம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், 5c1. இது வந்து டிக்ரிமெண்ட் ஆகும், 2 குறையும் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, இதை வந்து 8ன்னு போட்டுக்க வேண்டியதான். 10 8 அப்புறம் 6, அடுத்த டேர்ம் 6 ஆகும். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி நார்மலாக போட்டுக்க வேண்டியதான். ப்ளஸ் 5c2. இங்கே என்ன ஆகும், எக்ஸ் பவர் 6ன்னு சொன்னேன். இது 2 டிக்ரீஸ் ஆகுது, இங்கே எக்ஸ் பவர் 6. இங்கே minus 1/x² whole power 2. அடுத்தது ப்ளஸ் 5c3 எக்ஸ் பவர் 4 minus 1/x² whole cube ப்ளஸ் 5c4 எக்ஸ் பவர் 4 போட்டிருக்கோம், அப்போ இங்கே 2 வரும். minus 1/x² whole power 4 plus 5c5 x² வருமா, இங்கே x²க்கு அப்புறம் இந்த டேர்ம் 1 ஆகிடும். ஸோ நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். minus 1/x² whole powerல 5. இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது நம்ம எப்பொழுது என்ன பண்ணுவோம், 5c1 5c2 அதுக்கெலாம் ஆன்சர்ஸ் போட்டுப்போம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கலாம். 5c1 5 தான், 5c2க்கு 5 × 4 by 1 × 2 10. 5c3க்கு 5 × 4 × 3 1 × 2 × 3. இதுக்கும் 10 தான் வருது. 5c4க்கு 5 வரும், 5c5க்கு 1 வரும். எதுக்கு எல்லா ஸ்டெப்லையும் இதை எடுத்து எழுதுறேன்னா, உங்களுக்கு வந்து பதட்டத்தில் இதை தப்பாக எழுதிட்டிங்கன்னா வேல்யூ தப்பாயிடும், ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இது மாதிரி எடுத்து எழுதிட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 5c1க்கு என்ன வேல்யூ 5. இங்கே நம்ம x² இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 8 இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸ் பவர் 6ன்னு வந்துடும். இங்கே நமக்கு மைனஸ் டேர்ம் இருக்குது, ஸோ இந்த டேர்ம் நமக்கு மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸ் 5c2க்கு 10, எக்ஸ் பவர் 6 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. இந்த 2 மல்டிபிள் பண்ணி 4ன்னு சொல்கிறேன். மைனஸ் வந்து இந்த டேர்ம் ஸ்கொயரில் இருக்கிறதுனால மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இது 4 இது 6 இது கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் பவர் 2ன்னு ஆகிடும். அடுத்து இந்த டேர்ம் 5c3க்கு ஆன்சர் நமக்கு தெரியும் 10. இங்கே பாருங்களேன், minus 1/x² whole cube இருக்குது. ஸோ இந்த டேர்மும் நமக்கு மைனஸில் தான் வரும். அடுத்தது இந்த எக்ஸ் பவர் 4 இருக்குது, 2 3 மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 6 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், by 2 கிடைக்கும்.
கரெக்டாக? இதையும் இது வந்து 6ஆக இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு டிவைடட் பை 2 கிடைக்குது. தென் இந்த டேர்ம் 5c4க்கு 5 தான் கிடைக்கும். -1/x² வந்து பவரில் 4 இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 2வையும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 8 வரும். 1/x⁸ இன்ட்டு x² கேன்சல் பண்ணால் 1/x⁶ கிடைக்கும். ப்ளஸ் 5c5னா 1 தான் வேல்யூ, -1/x² ஹோல் பவர் 5 இருக்குது. அப்போ இந்த டேர்ம் நம்ம x². இப்போ இந்த மைனஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி எழுதுவோம். -5x⁶ ப்ளஸ் 10x² மைனஸ் 10/x² ப்ளஸ் 5/x⁶ மைனஸ் 1/x² எழுதிட்டோம். இங்கே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் யாராச்சும்? என்ன அப்படின்னா, இந்த x மைனஸ் 1/x² நான் இங்கே கொண்டு வரவே இல்லை பாருங்கள். சாரி, பை மிஸ்டேக் இது நான் கொண்டு வர மறந்துட்டேன். இப்போ இதை கொண்டு வந்து இங்கே போட்டோம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம 2/5 மல்டிபிள் பண்ணாமலே போட்டிருக்கோம். இங்கே தான் நமக்கு 10 வரும். ஸோ இந்த டேர்ம் நமக்கு 10. இப்போ இதை வந்து நம்ம இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிடலாம். எழுதிட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். x⁻10 பவர் பார்த்து பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்மை ஸ்கொயர் வந்து a-b² ஃபார்முலாவில் எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம பவரை வச்சு பிரித்து எழுதலாம். 10/x² ப்ளஸ் 5/x⁶ மைனஸ் 1/x⁻10 இன்டூ x² ப்ளஸ் 1/x² மைனஸ் 2. அங்கே ஏன் 2 மட்டும் வந்திருக்குன்னா x இன்ட்டு 1/x கேன்சல் ஆகி 2 ஆகிடும். இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? மல்டிபிள் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு x⁻12 ஆகிடும். இங்கே மல்டிபிள் பண்ணுறப்போ அண்ட் தென் x⁻8 மைனஸ் 2x⁻10 அடுத்து மைனஸ் 5x⁻8 அடுத்தது மைனஸ் 5x⁻4 ப்ளஸ் 10x⁻6 அடுத்தது ப்ளஸ் 10x⁻4 ப்ளஸ் 10 மைனஸ் 20x⁻2 மைனஸ் 10 minus 10/x⁻4 plus 20/x². இந்த டேர்ம் வச்சு பண்ணுறேன். ப்ளஸ் 5x² இருக்க அது வந்து 5/x⁻4 ஆகிடும். ப்ளஸ் 5/x⁻8 அடுத்து மைனஸ் 10/x⁻6. அடுத்தது என்ன? இந்த டேர்ம் மைனஸ் 1/x⁻8 மைனஸ் 1/x⁻12 ப்ளஸ் 2/x⁻10. இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். இவ்வளோ பெரிய எக்ஸ்பாண்டேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம சேர்த்து எழுதணும். பவரை வச்சு சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட் என்ன x12 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர். ஸோ 12 எங்கே இருக்குது? இங்கே x⁻12 இருக்குது, இங்கே x⁻12 இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் நம்மளால் சேர்த்து எழுத முடியும். மைனஸ் 1/x⁻12 அண்ட் தென் 10. அடுத்தது 10 எங்கே இருக்குது பாருங்கள். 2x⁻10 இருக்குது, இங்கே 2/x⁻10 இருக்குது. ஸோ இதை மட்டும் தான் சேர்த்து எழுத முடியும். எங்கே மைனஸ் 2 வெளில எடுத்தோம்னா x⁻10 மைனஸ் 1/x⁻10 நமக்கு கிடைக்கும். அடுத்தது 8 வந்து இங்கே பாருங்களேன். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் x⁻8 மைனஸ் 5x⁻8னா நமக்கு மைனஸ் 4x⁻8ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே -4 கிடைக்கும், இங்கே +4 கிடைக்கும். அதனால் -4 வெளில எடுத்துரும். காமனாக வெளில எடுத்தால் x⁻8 மைனஸ் 1/x⁻8ன்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை நான் ஒன்று எழுதியிருக்கணும், எக்ஸ்ட்ரா எழுதாமல் விட்டுட்டேன். கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் இருக்கா, இந்த டேர்மையும் இந்த டேர்மும் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த டேர்மும் சேமாக சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4/x⁻8ன்னு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? -4x⁻8ன்னு கிடைக்கும். இதையும் வச்சு தான் நம்ம இந்த டேர்ம் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது 8க்கு அப்புறம் 6. இங்கே 6 வந்து 10x⁻6 இருக்குது, இங்கே ஒரே 6 இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ நம்ம காமனாக ப்ளஸ் 10 வெளில எடுத்துட்டோன்னா x⁻6 மைனஸ் 1/x⁻6ன்னு எழுதிட்டோம். அடுத்தது 4 எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது,
4ம் வந்து 8 மாதிரி டபுளாக இருக்குது. இதோ பாருங்கள், இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, அண்ட் தென் இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ மேலே என்ன இருக்கும், மேலே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 5x⁴ கிடைக்கும். இங்கே -5/x⁴ கிடைக்கும். இந்த டேர்மையும் இது பண்ணால் சப்ராக்ஷன் பண்ணால். ஸோ நமக்கு என்ன ஃபைனலாக நமக்கு +5 வெளில எடுத்தோன்னா x⁴ - 1/x⁴ கிடச்சிரும். ஓகேவா? அடுத்து 4க்கு கீழே 2 இருக்கா, 2 இருக்குது. 20x² 20/x² -20x² இருக்குது. ஸோ நம்ம இங்கே -20 வெளில எடுத்துட்டோன்னா x² - 1/x² அப்படின்னு எழுதிடலாம். இங்கே இருக்கிற -10ம் +10ம் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக என்னென்ன எழுதியிருக்கோம், இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். இங்கே எழுதுகிற ஃபார்முலாவை என்ன ஃபார்முலா வரும், sin 2i sin n theta = x⁴n + 1/x⁴n. ஃபார்முலா கரெக்டா? இப்போ அதே மாதிரி இது எல்லாத்தையும் எழுத போகிறோம். 2i இங்கே என்ன வரும், sin 12 தீட்டான்னு வரும். -2 × 2i sin 10 theta. அடுத்தது -4 2i sin 4 இல்லை 8 theta. அடுத்து என்ன, +10 2i sin 6 theta +5 × 2i sin 4 theta -20 2i sin 2 theta. இதை மாதிரி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்துச்சு அதையும் சேர்த்து இங்கே எழுதிக்கலாம். அதையும் இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டெப் கம்மியாகலாம். அதனால இங்கே எழுதிடலாம். நமக்கு இந்த கொஷினில் வந்து நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன எழுதினோம், 2 cos θ whole power 5 2i sin θ whole power 7 எழுதினோம். ஸோ அதை வந்து நம்ம இப்படி எழுதிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு 2/5 எழுதிட்டோம், 2/7 எழுதிட்டோம். i⁻7ஓட வேல்யூ -i. ஸோ மைனஸ் முன்னாடி போட்டுக்கிட்டேன், i இங்கே போட்டிருக்கேன். cos power 5 θ sin power 7 θ. அவ்வளோதான். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 2i எல்லாத்தையும் வெளில எடுத்துடுறேன். காமனாக வெளில எடுத்துகிட்டு எழுதிடுறேன். sin 12 θ -2 sin 10 θ -4 sin 8 θ +10 sin 6 θ +5 sin 4 θ -20 sin 2 θ. இங்கே வந்து நான் 2iயை வெளில எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற 2ஐயும் ஐயையும் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். இங்கே வெறும் cos 5 θவையும் sin 7 θவையும் மட்டும் வச்சுட்டு 2i இங்கே இருக்குது, டிவைடட் பை 2/5 2/7 2/5 2/7. இது வந்து ஆட் பண்ணால் நமக்கு 2/12 கிடைக்கும். 12i இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. இங்கே ஆஸ் யூஷுவல் இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுத போகிறேன். sin 12 θ -2 sin 10 θ -4 sin 8 θ +10 sin 6 θ +5 sin 4 θ -20 sin 2 θ எழுதிட்டேனா. இப்போது இங்கே என்ன கேன்சல் ஆகும், ஐயும் கேன்சல் ஆகிடும், ஒரு 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 1/-2/11 இருக்கும். கரெக்டாக? இந்த டேர்ம் ஆஸ் யூஷுவல் எழுதணும். இதை மாதிரி அப்புறம் எழுதிக்கலான்னு ஒரு ஸ்டெப்பு விட்டுறாதீங்க, ஒரு ஸ்டெப் கண்டினியூஸாக எல்லா ஸ்டெப்பையும் எழுதுங்க. +10 sin 6 θ +5 sin 4 θ -20 sin 2 θ. இப்போ என்ன ஆகும், இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 1/2/11 இருக்கு இல்லையா, இது டினாமினேட்டரில் இருக்குது. இந்த ஸ்டெப்போடையும் நம்ம விட்டுடலாம் ஆன்சரில். இது வரைக்கும் எழுதினாலும் கரெக்டு தான். 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கோங்க. sin 7 θ இந்த 2/11 டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். நியூமரேட்டர் கொண்டு போகிறப்போ பவர் மைனஸ் ஆகும், பவர் சைன் மாறும், மைனஸ் ஆகிடும். இந்த டேர்மை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அவசியம் இல்லை. இது வரைக்கும் எழுதினாலே நமக்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த சம்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய சம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறோம். இதோட இந்த சம்மை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது ப்ரூஃப் சம் கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் நமக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சம்மில் என்ன டவுட் இருந்தாலும் கொஷினை வந்து கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. டவுட்டை வந்து உடனே கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.